Hello everyone, welcome to Ikila Feast and Lifestyle Vlogs. நான் லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்ல. ஸோ சிக்மங்களூரில் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து சிக்மங்களூர் பஸ் ஸ்டாப்க்கு வந்து எங்களை ட்ராப் பண்ண சொல்லிட்டோம் அந்த டிரைவர்கிட்ட. எங்கே இப்போ ஆன் த வேல போயிட்டுருக்கோன்னா மேங்களூர் தான் போகலான்ட்டு திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆச்சு. சரி ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த ஹோட்டல் இருந்தது. ஹோம் ஸ்டைலில் குக்கிங் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் சீரியஸாக பிடிக்கவே இல்லை, எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல யாருக்குமே. ஆஃப்டர்நூன் சாப்பிடாமலே இருந்திருக்கலாமோன்னு இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் தோணுச்சு. ஒரு 6:30 பக்கமாக தான் மேங்களூர் ரீச் ஆனோம். பட் செம்ம டிராஃபிக் நாங்கள் என்டர் ஆகிற டைமில். அப்புறம் மெயின் ரோட்லேயே சரி இதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா எங்கே போய் ஹோட்டல் தேடுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே இருந்தது இந்த ஹோட்டல். இதுவே புக் பண்ணிட்டோம். ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ரூம்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. நைட்டு பார்க்குறப்போ நல்லா எப்படி இருந்தது, மார்னிங் ஏஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நாங்கள் ரூமில் போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தும்தார் பிரியாணிக்கு தான் சாப்பிட போயிருந்தோம். நான் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணேன், தந்தூரி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பார்த்தா நைட் அப்படி இருந்தது. மார்னிங் பார்க்க நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. இந்த சைடு அப்படியே பார்த்தா பஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்க்கவே ரொம்ப புதுசாக இருந்தது. ஆட்டோமேட்டிக் பஸ் வாஷ் போல். நான் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் வீட்டில் எல்லோரும் ரெடி ஆனோன்னா கீழே போனோம். அங்கே பார்த்தா ஒருத்தர் ஸ்கேட்டிங்கில் சூப்பராக போயிட்டு இருந்தார் ஸ்மூத்தாக. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோன்னா பனம்பூர் பீச்சுக்கு தான் போனோம். பனம்பூர் பீச்சுக்கு போகிற வரைக்கும் எந்த ஐடியாவுமே இல்லை, எதுவுமே தெரிஞ்சுட்டு போய் பார்த்தா நிறையா வாட்டர் கேம் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. இந்த சைட் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ், இந்த சைட் போட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் போனது 8 o'clock பக்கமாக தான் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க. பர் பர்சன் 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. நம்ம ஊர் பீச் மாதிரிலாம் இல்லை, ஆக்சுவலி பீச்சை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் போகணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. கடைசியாக அது நடக்குதுன்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் பயமும் கூட சேர்ந்து இருந்தது. இதில் என்ன ஒரு ட்ரிக்னால், அந்த அலை வர டைமில் நம்ம நின்றுடணும். அப்போ நடந்தோம்னா நம்ம கீழே விழுந்துருவோம். இதுதான் ட்ரிக். கூடவே இன்னொருத்தவங்களும் வருவாங்க, நமக்கு லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துருவாங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம், நிறையா வீடியோஸ் எடுத்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த டைம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது. நெக்ஸ்ட் என்னோட விஷயம் என்னென்னா போட்டில் போகணுன்றது தான். பேராசைலிங் ஹஸ்பண்ட் போனார், நான் வந்து அந்த போட்டில் சிட்டிங் மட்டும் பண்ணேன். இங்கேருந்து வந்து நார்மல் ஸ்பீட் போட்டில் வந்து அந்த பேராசைலிங் போட்டுக்கிட்ட நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. பேராசைலிங்க்கு 1000, பேராசைலிங் சிட்டிங்க்கு 400. கப்புலாக போனீங்கன்னா 1800க்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் போகல, ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனார். எனக்கு தெரிஞ்சு இந்த மணிக்கு ரொம்பவே வேர்த்துன்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணார் அவர். நானுமே போட்டில் போகிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி இங்கே வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. கோவாலலாம் இது வந்து 2000ன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் நாங்கள் இங்கேயே இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இது நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸ்பீட் போட் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் வந்து 250 வரும். நெக்ஸ்ட் பேராசைலிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதுக்கு ஹஸ்பண்ட் போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதுக்கு போனோம். நல்லா ஜாலியாக போனார். இது வந்து நம்ம சொன்னோம்னா வந்து தண்ணியில் டிப்பும் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன் தண்ணியில் டிப் பண்ண வேணாம், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு டிப்க்கு வந்து 300 அந்த மாதிரி இருக்குது. 2 டிப்ஸ்னா 600, 3 டிப்ஸ்னா 900ங்கிற மாதிரி. சரி அது வேணாம், இந்த மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நான் அதோட நிறுத்திக்க சொல்லிட்டேன். அவரும் நல்லா என்ஜாய் பண்ணார், நானும் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக இருந்தது. ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பேராசைலிங் பண்ணதுனால அவருக்கு பெருசாக பயமாலாம் இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார். நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு அதே போட்டில் வெயிட் பண்ணோம்னா ஸ்பீட் போட் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் கரையில் விட்டுருவாங்க. நாங்கள் உடனே வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு 5:25க்கு ட்ரெயின் இருக்குது. ஆஃப்டர்நூன் நாங்கள் போகிற வழியில் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா இருக்காதுன்னு நினச்சி போனோம், பட் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் மட்டும்தான், பேம்பு பிரியாணி மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை. பேம்பு பிரியாணி மாதிரி இல்லை, தக்காளி சாதம் மாதிரி இருந்தது. அது மட்டும் தான் டிஸப்பாயின்மெண்ட். மற்றபடி சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு. எங்களோட இந்த ட்ரிப்பில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நான் கனெக்டிங் ட்ரெயின் தானே புக் பண்ணியிருந்தேன், கடூர் டு பெங்களூர் அண்ட் பெங்களூர் டு சென்னை. கடூர் டு பெங்களூர் ட்ரெயின் வந்து 2 hours டிலே ஆகிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ட்ரெயின் டிலே ஆச்சுன்னா எங்களுக்கு பெங்களூர் ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். இன்னொன்று நாங்கள் மறந்தது, எப்போவுமே ட்ரெயின் புக் பண்ணுறீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டஸ் முன்னாடியே பார்த்துக்கோங்க.
ஸோ நாங்கள் ஆப்வியஸாக வந்து பெங்களூர் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பிரெட் ஜாம் தான் சாப்பிட்டோம். டாக்ஸி பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தோம். கோயம்பேடு இறக்கி விட்டாங்க. கோயம்பேடு மெட்ரோலேருந்து ஆலந்தூர் வந்துட்டோம். ஆலந்தூர் டு லிட்டில் மவுண்ட் வந்துட்டோம். லிட்டில் மவுண்ட் வந்துட்டு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு இன்னொரு கேப் பிடிச்சி போயிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி கனெக்டிங் ட்ரெயின் புக் பண்ணுறீங்கன்னா என்னோட பெரிய அட்வைஸ், 1 டே விட்டுட்டு நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட எங்களோட வெக்கேஷன் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.